நம்ம உடலுக்கு பல நன்மைகள் செய்யக்கூடிய இஞ்சியை வச்சு நம்ம ஒரு துவையல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்: காஞ்ச மிளகாய் 4 இல்லைன்னா 5, வெல்லம் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி தோலை உரித்து சின்ன சின்னதாக நறுக்குனது 1/2 கப்பு, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், புளி கரைசல். இது நீங்கள் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை 1/4 கப்பு தண்ணியில் ஊற வச்சு சாறு எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடு வந்ததுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு, உளுந்து இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுந்து இது ரெண்டுமே நல்லா வரப்படணும். அதோட கலர் மாறி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. கைவிடாமல் வதக்கிட்டே இருங்க, ரொம்ப காந்த விட்டுற வேணாம். அடுப்பு கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கலாம், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நீங்கள் வரமிளகாவையும் ஜீரகத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இதில் நான் ஒரு 5 வரமிளகா போட்டு வறுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் கடைசியாக அரைக்கும் போது ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 வரமிளகா இல்லைன்னா 1 நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அரைச்சிட்டு உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வறுக்கும் போது 5 மிளகாவையும் போட்டு வறுத்துருக்கேன். இப்போ வரமிளகா, ஜீரகம் எல்லாமே நல்லா வரப்பட்டுடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணியிலே நம்ம வறுத்து வச்சுருந்த பொருள் எல்லாமே நல்லா ஊறி வரணும். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. அப்போ தான் கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாமே நல்லா அரைப்பட்டு வரும். அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம அரைஞ்சி வச்சுருக்க இஞ்சி துண்டை போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். அடுப்பை நீங்கள் மீடியம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பக்கத்துலேயே இருந்து வதக்கிட்டே இருங்க. சிம்மில் வச்சிங்கன்னா அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி நல்லா சுருண்டு வதங்கி வரணும். அதில் இருக்கிற ஈரத்தன்மை போய் நல்லா ட்ரையாக ஆகணும். அதே மாதிரி அது வதக்கிட்டே இருக்கும்போது அந்த இஞ்சியோட அவுட்டர் லேயர் கலர் மாறும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி நீங்கள் இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடுங்க. இஞ்சி நல்லா ஆறினதுக்கு அப்புறமா அதை மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அந்த வதக்கின பொருள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் 4 பச்சை மிளகா தான் இப்போ சேர்த்துருக்கேன். 1 நான் வேணும்னா சேர்த்துக்கலான்னு வச்சுருக்கேன். இதை நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இதில் டேஸ்ட் செக் பண்ணேன். எனக்கு உப்பு, உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு இதில் உப்பு, உரப்பு ஏதாச்சும் சேர்க்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடு வந்ததுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இது ரெண்டுத்தையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. இதில் அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பேஸ்ட் நல்லா இந்த எண்ணெயை அப்சர்வ் பண்ணணும். இப்போ இந்த துவையில நீங்கள் 1 வாரத்தில் சாப்பிட்ருவீங்க அப்படின்னா நீங்கள் இப்போயே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 வீக் வரைக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் மோர் தென் a வீக் யூஸ் பண்ணணும், 2 வாரம் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இதை நல்லா வதக்கிக்கோங்க. அதில் ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க.
இஞ்சி துவையல் வந்துட்டு நல்லா சுருண்டு சேர்ந்தாப்பில் வரும், ரொம்ப ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக நீங்கள் ரொம்ப காந்த விட்டுற வேணாம், ஓரளவுக்கு அது சுருண்டு ஒட்டாமல் வரும், எண்ணெயெல்லாம் உறிஞ்சிட்டு. அந்த சமயத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பாத்திரத்தில் ஒட்டாமல் உருண்டு வருது. இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 2 வாரம் வரைக்குமே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த துவையல் வந்துட்டு நீங்கள் ரசம் சாதம், அதுக்கப்புறம் பொங்கல், ஈவன் நம்ம டிஃபன் ஐட்டம்ஸ் கூட இதை தொட்டுட்டு சாப்பிட்லாம். பல மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த இஞ்சியை நம்ம உணவில் அடிக்கடி பயன்படுத்தினோன்னா நம்ம ரொம்ப ஆரோக்கியமாகவும் நலமாகவும் இருக்கலாம். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் மேஜிக்கல் பைண்டிங். தேங்க்யூ.